நான். தமிழக அரசியலில் தனக்கென தனி இடம் பதித்த பெண் தலைவரான மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களுடன் கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். படிப்பில் சுட்டி, திரைத்துறையில் நிகரில்லா ஓர் நடிகை, தமிழ்நாடு அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர், மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர், இந்திய அரசியல் களத்தில் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து முடிவெடுத்த பெண் ஆளுமை, அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை விட அதிக தேர்தல்களிலும் அதிக தொகுதிகளிலும் அந்த கட்சியை வெற்றி பெற வைத்தவர், அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாகவும் வாக்கு வங்கியில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாகவும் அதிமுகவை மாற்றியவர், எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கான முகமாக இருந்தவர், அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக உயர்ந்து அதிமுகவின் பொது செயலாளராகவும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராகவும் 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் உச்சம் தொட்டவர். பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்று பெண்களுக்காக இவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது, அம்மா உணவகம் கொண்டு வந்தது என்று இவருடைய தனித்துவமான திட்டங்களின் பட்டியலும் நீளம். தன்னை வசைபாடியவர்களுக்கே தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலையை உருவாக்கி அவர்களுக்கும் பதவி வழங்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் செல்வி ஜெயலலிதா. அவருடைய ஒவ்வொரு பதவி காலத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை தந்தார். காவிரி நீரில் தமிழகத்திற்குள்ள உரிமையை அரசிதழில் ஏற்றி அதை பதிவு செய்ய வைத்து மிகப்பெரிய சட்ட போராட்டத்தின் மூலம் அந்த வெற்றியை பெற்று காட்டியவர் செல்வி ஜெயலலிதா. 69% இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து 9வது அட்டவணையில் சேர்த்தது உள்ளிட்டவை இவர் பெயர் சொல்லக்கூடிய சாதனைகள். மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் ஜெயலலிதாவின் குரல் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருந்ததாக நினைவு கூர்ந்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான பொன்னையன். ஒரு சில மேஜர் திங்ஸ் லைக் ஏர்போர்ட், டிஃபென்ஸ் போன்ற, ரயில்வே போன்ற சிலவற்றை மட்டுமே மைய அரசு கட்டுப்பாட்டில் வைத்து மீதியெல்லாம் மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் வேண்டும். அதற்குள்ள வரியை விதிக்கிற உரிமை மாநில அரசுக்கு வேண்டும். மைய அரசுக்கு அந்த பண ரூபாயிலிருந்து பங்கு செல்லக்கூடாது என்ற ஒரு ஆணித்தரமான கொள்கையில் இருந்து அது வெற்றியும் பெற்றார்கள். கோபம் வந்தால் மத்தியில் ஆட்சியையே கவிழ்த்துவிடக்கூடிய அளவிற்கு பிடிவாதக்காரர் என்றும், அதே சமயம் அன்பு காட்டுவதில் குழந்தை போன்றவர் என்றும் கூறப்படக்கூடிய அளவிற்கு இருவேறு முகங்களை கொண்டவர். ஏறத்தாழ ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நூல்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை தன்னுடைய போயஸ் தாட்டு தன்னுடைய வேதா இல்லத்தில் அமைத்திருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நேரமே அவர் படிக்கிறது, அரசியல், கலை, இலக்கியம், ஆன்மீகம், தத்துவம், வானியல், இது கணிதவியல், இப்படி பல்வேறு விதமான நூல்களை அவர் வச்சிருந்தார். பொது படிப்பார். எழுத்துத்துறையிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. பெண்கள் எந்த நிலையிலும் பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி. பார்த்து பார்த்து செய்தார்கள். தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், சமுதாய வளைகாப்பாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிதியாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்குவதாக இருக்கட்டும், பெண்கள் மத்தியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தெய்வமாக விளங்குவதற்கு காரணம், வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்று எம்ஜிஆரின் பாடல் வரிகள் ஏற்ப ஜெயலலிதா மறைந்து 8 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக தொண்டர்கள் நெஞ்சிலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா என்பதே நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு.